ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அகர் அகர் ஜெலட்டின் எதுவுமே இல்லாமல் ஹோம்மேடாக எப்படி மேங்கோ ஜெல்லி செய்யலான்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 மாம்பழத்தை எடுத்து அதில் இருக்கிற பல்ப் மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நான் ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி இல்லைனா பால் சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டித்தட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது கொதிச்சதுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் சுகர் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. லேசாக ஆறினதுக்கப்புறம் எந்த கப்பில் வேணுமோ அதில் வந்து ஊற்றிட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுலாம். நான் வெளியில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து கவுத்திங்கன்னா சூப்பரான ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.